ஒன் இந்தியா வர்சஸ் நேர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே ஃபர்ஸ்ட் T20ஐ எடன் கார்டன்ஸ்ல கொல்கட்டால வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா தேங்க்ஸ் டு அபிஷேக் சர்மா. நாங்க ரொம்ப வேகமா ரிவ்யூ பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது தேங்க்யூ பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு சொல்லலாம். அவசரப்பட்டு அடிக்க போய் எல்லாத்தையுமே விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. சரி, இப்ப நான் மட்டுமே வளவளவன்னு பேசாம நம்ம கூட வழக்கமா சரவணன் ப்ரோ நினைச்சிருக்காரு, நம்ம கிரிக்கெட் அனாலிசிஸ். இந்த மேட்சை பத்தின ஃபுல் ரிவ்யூமே நம்ம கொடுக்க போறாரு. வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஓகே, எப்படி போச்சு மேட்ச்? ஆக்சுவலா மேட்ச் அப்ப கூட சேட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஆமா ஆமா. மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அப்பதான் இவர் ஓகேவே பண்ணேன். சரி ப்ரோ, இருப்பீங்களா, நைட் ரிவ்யூ முடிச்சிடலாமா அப்படின்னா, ஓகே ப்ரோ தரணும் வாங்க ப்ரோ. நல்ல வேலை நமக்காக அபிஷேக் சர்மா வேகமா முடிச்சு கொடுத்துருக்காரு. நமக்கு அவருக்கு தான் தேங்க்யூ பண்ணணும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் வந்துச்சு. அது ஒரு சைடு வருத்தமா இருந்தாலும், எனக்கு பர்சனலா ஒரு சிலர் மேல கொஞ்சம் இன்னும் ஹோப் இருந்தது. பட் ஆனா அதை பிசிசிஐ ஒரு ஓரம் கட்டி வச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் தான் சொல்றேன். மனுஷன் இப்ப கூட 26 ரன் அடிச்சிருக்காரு. 26 24 ரன் அடிச்சிருக்காரு. பட் ஆனா அதுவும் பத்தல, இன்கன்சிஸ்டன்ட்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு தெரியல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? இல்ல ஆக்சுவலா அதான் அடிச்சா 100 இல்லைன்னா டக் அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் ஃபியூ இன்னிங்ஸ்ல இருந்தாரு. பட் இன்னைக்கு வந்துட்டு இட் வாஸ் நல்ல ஒரு டச் தான். ஸ்டில் ஒரு நல்ல டச் தான். ஆனா இன்னைக்கு ஜொஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரமா போட்டாரு. ஆக்சுவலா அந்த விக்கெட் எடுத்ததுமே ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்சர்ல தான் எடுத்தது. இல்லைன்னா இந்த பால் மேபி கேட்ச் ஆகாம இருந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மாவும் சாம்சன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் முடிச்சிருப்பாங்க. சாம்சனும் அந்த ஒரு ஃபயர்ல தான் விளாண்டாரு. ஸோ அதனால இன்கன்சிஸ்டன்ட்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க அவர் மேல அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். நம்ம அவர் அடிச்சாருன்னா 20 ஓவர்ஸ் நின்று அடிச்சிருவாரு. இல்லைன்னா அவர் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணா போதும். இப்போ நம்ம T20ல அதுதானே முக்கியம். ஒரு 2 ஓவர் புஷ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால இன்கன்சிஸ்டன்ட்லாம் இல்லை. அக்கார்டிங் டு பிசிசிஐ இப்போ பார்த்தா இந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வில் பி த ஓப்பனர் டில் 2026 வேர்ல்ட் கப். ஸோ அதனால ஓகே. அவருக்கு சான்சஸ் கொடுக்க தான் செய்யணும். அண்ட் அவர் இன்கன்சிஸ்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நல்ல பிளேயர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அண்ட் கம்மிங் டு முன்னாள் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, இன்னைக்கு கொஞ்சம் பொழந்து கட்டிட்டாங்க அவரை. பட் அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தாலும் நீங்க பேட்டிங்மே பெருசா பார்க்கல. பட் ஸ்டில் ஹர்திக் பாண்டியாவுக்கு நியூ பால் ஸ்பெல்ல தொடர்ச்சியா ஸ்கை போயிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும், வாட் இஃப் இதுக்கப்புறம் பும்ரா, முகமது ஷமிலாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த நியூ பால் ஸ்பெல் கண்டிப்பா மாறும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஹர்திக் எந்த அளவுக்கு ஒரு குருஷியான ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்கமிங் ஃபியூச்சர் T20ல? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் இப்போ ஆக்சுவலா அவருக்கு 4 ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மத்த பேசர்ஸ் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பும்ரா இல்ல, as well as ஷமியை அவங்க பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஜஸ்ட் டு மேக் இம் ரொட்டேட் இஸ் ஆர்ம்ஸ்ன்ற மாதிரி தான். ஒரு கைண்ட் ஆஃப் அவர் எப்பயுமே அந்த வார்ம் அப்ல இருக்கணும். எல்லா மேட்சஸும் அவர் இந்த 4 ஓவர் போடுறாருன்ற ஒரு கண்டிஷன்ல தான். அண்ட் 2 ஓவர்ஸ் தான் மேக்ஸிமம். அவர் இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் டு 3 ஓவர்ஸ் தான். அவர் இந்த 4 ஓவர் ஸ்லாட் மேக்ஸிமம் நம்ம 5 பவுலர்ஸோட தான் போறோம் அப்படின்ற சமயத்துல தான் அவர் போட போறாரு. அண்ட் பிட் இன்கன்சிஸ்டண்டா தான் இருந்திருக்காரு. அண்ட் நியூ பால் ப்ராபப்ளி அவர் ஹேண்டில் பண்ண போறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நியூ பால் நம்ம 50-50 தான். அவர் ஒரு எஃபெக்டிவ்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு சமயம் அவருக்கு அந்த பிச் ஹெல்ப் பண்ணி அவர் அந்த பால் ஸ்விங் பண்ணிட்டாருன்னா, இல்ல ஒரு அன்ஈவன் ஆட் பவுன்சர்ஸ் போட்டாருன்னா அவர் விக்கெட் எடுக்கிறாரு. நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல கூட பார்த்திருக்கோம். நல்லாவே ஒரு 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 ஸ்பெல் நல்லாவே போட்டிருப்பாரு ஹர்ஷ்தீப்போட சேர்ந்து. ஸோ அதனால அவரு ப்ராபப்ளி நியூ பால் எடுக்க மாட்டாரு. இது சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இப்போ இந்த டோர்னமெண்ட்ஸ்ல இந்த சீரீஸ்லாம் சும்மா ட்ரையல் அண்ட் எரர்ன்ற மாதிரினா, ஸோ அவர் செகண்ட் பேசரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற நமக்கு பேசர் தேவையில்லைன்ற ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு வந்தனால தான் அவருக்கு நியூ பால் கொடுக்குறாங்க. ப்ராப்ளி அவர் மிடில் ஓவர்ஸ் தான். மிடில் ஓவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு he has never flopped in மிடில் ஓவர்ஸ். ஸோ அதனால இட் இஸ் குட் டு ஹேவ் as a bowler. ஓகே ப்ரோ. அண்ட் அப்படியே நம்ம அடுத்து வந்தோம்னா பவுலர்கள் பட்டியல்ல வருண் சக்கரவர்த்தி. பர்டிகுலரா இந்த மனுஷனை பத்தி பேசணும். த்ரூ அவுட்டா கடந்த ஒரு 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 வருஷமா 6-7 மாசம் வச்சுக்கோங்க. ஸோ 6-7 மாசமே அந்த அஞ்சுக்குள்ள எக்கனாமியை எப்படி மெயின்டைன் செய்வது அப்படின்றத அவர்கிட்ட தான் டியூஷன் நம்ம எடுக்கணும் போல, நம்ம போகணும் போல. அந்த மாதிரி முதல் ஒரு ஓவர் ரன் கொடுத்தாலும் அடுத்த ஓவரை கண்டெயின் பண்ணிடுறாரு, அடுத்த ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. அவரோட முக்கியமா அவரோட பங்குன்றது இந்த T20 இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எவ்வளவு அப்கமிங்ல முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் 2026 வேர்ல்ட் கப் வேற வருது T20. ஸோ அதுமே உங்களோட கமெண்ட்ஸ் என்னது அதுக்கு? ஆக்சுவலா அவர் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்த பிறகே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. முன்னாடியே அவர் இன்ஜுரி ஆகுறதுக்கு முன்னாடியே அவரோட பவுலிங் ஆக்ஷன் மேல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவர் இந்த மாதிரி ரொட்டேட் பண்றாருன்னா ப்ராப்ளி ஷோல்டர்ஸ்ல இன்ஜுரி ஆகும், அந்த கஃப் இன்ஜுரி ஆகும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பார்த்தா ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அந்த இன்ஜுரி ப்ராசஸ் இன்ஜுரியில இருந்த டைம் அதுக்கடுத்து அவர் அந்த கொஞ்சம் அந்த வேரியேஷன் மாத்திருக்காரு. அண்ட்
நீங்க இப்போ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னாலுமே அவரை ரீட் பண்ணல ஆக்சுவலா எந்த பேட்ஸ்மேனும். நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஹாரி ப்ரூக்கா இருந்தாலும் சரி, லிவிங்ஸ்டன் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க அந்த ஓவர்ல. ரெண்டு பேருமே பால் வந்து அவர் ஹேண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுறத பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்படிதான் கமெண்டேட்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அவரை எப்படி டிஃபெண்ட் பண்ணி ஆடணுன்றது வந்து இன்னும் யாரும் கெஸ் பண்ணல. அண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்விஃப்டா இருக்காரு. நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இப்போ வந்து லிவிங்ஸ்டன் பிக் பண்றதுக்கு ரெண்டு பால் தான் ஆச்சு. ரெண்டாவது பால் கூகுளி போடுறாரு. லிவிங்ஸ்டன் அந்த கூகுளியை பிக் பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடணும்னு நினைச்சாரு, அது போல்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து அவங்க டேக்கிள் பண்ணி ஆடணும்னா பேக் ஃபுட்ல தான் ஆடி ஆகணும். அப்படிதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் பட்லர் அடிச்சாரு. ம், ஸோ அது ம். மாதிரி வந்துட்டு அவரை வந்து நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த லைன் அண்ட் லென்த் பக்காவா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறாரு. ஸோ அதனால தான் அவர் அந்த லீத்தலா இருக்காரு. ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன், ரொம்ப சிம்பிளான பவுலர். ஆனா வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அந்த லைன் அண்ட் லென்த்தை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாருன்றனால அவர் வந்து பயங்கர லீத்தலா இருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதே கன்சிஸ்டன்சி அவர் மெயின்டைன் பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து விக்கெட் வரலைனாலும் போதும், நமக்கு ரன் கண்டெயின் ஆகுறதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ அதனால இஸ் a வெரி குட் கமாடிட்டி. அவர் வந்து அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் பயங்கரமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்கையோட கேப்டன்சில முதல் 6 ஓவர் எடுத்தோம்னா சரி, ஓகே, பட்லர் ஒரு சைடு பொழந்து கட்டிட்டாரு, ஹார்திக் பாண்டியா அடிச்சிட்டாங்க, அது அது ஒரு சைடு விழுந்தாலும் ஹர்ஷதீப் சிங் வந்து மெயின்டைன் பண்ணார். பட் ஆனால் அடுத்த அவர் பவுலிங் ரொட்டேஷன் பண்ண விதம், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், அக்சர் பட்டேல், இவங்க ரெண்டு பேருமே வந்து பவுலிங் ரொட்டேஷன் பண்ண விதம், அது மட்டும் இல்லாம அக்சர் பட்டேல ஒரு 15க்கு மேலேயுமே வந்து ஒரு ஓவர் போட வச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்ப பார்த்தப்ப யாரு செகண்ட் பேசரே இல்லாம நம்ம போறோமே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. சொல்லப்போனா ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அடிச்சாங்க. அக்ஷர் பட்டேலே ஃபர்ஸ்ட் ஓவர் பொழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இந்த ஒரு ஆக்சுவலா வந்து ஷமீன் இல்ல ஒரு செகண்ட் பேசர் இருந்திருக்கலாம் அந்த ஒரு பொசிஷன்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அப்படி இருந்தும் அவருக்கு வந்து பவுலிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இன்னுமே நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாரு. நீங்க அபிஷேக் அவுட் ஆஃப் தி சர்மா. ஆப்ஷனா போய் அபிஷேக் சர்மா போடலாம். ம். ஆனா 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தும் கரெக்டா 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணது. அந்த பவுலிங் ரொட்டேஷனு சரி, ஹர்திக் ஒர்க் ஆகலன்றப்போ மத்தவங்கள ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப பெத்தல் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காருன்றப்ப, ஏன்னா பெத்தல் ஆல்ரெடி வந்துட்டு வருணோட ஸ்பெல்ல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. So டக்குன்னு வந்து ஹர்திக் வந்து எடுத்துட்டு வந்து ஹர்திக் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி அவர் எடுத்தது. ஸோ வந்து ஒரு பவுலிங் ரொட்டேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா ஸ்கை கிட்ட வந்து அந்த கேப்டன்சி மெச்சூரிட்டி ரொம்ப தெரிஞ்சுச்சு. நான் இது வந்து சரி மேபி அவர் நிதிஷ்குமார் ரெட்டியும் யூஸ் பண்ணுவாரு. டெத்ல யார் போட போறா? டெத்ல யாருமே போட மாட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் நம்ம டெத்ல வந்து வித் த ரெக்கார்ட் ஆஃப் இது அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வச்சு பார்க்கும்போது டெத்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம ஸ்பின்னர் வச்சு போட்டு எப்படி அடி வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஈடன் கார்டன்ஸ்ல. பட் கம்ப்ளீட்டா அந்த அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு இந்த ஒரு மேட்ச்ல. நல்லா பண்ணியிருந்தாரு. பவுலிங் ரொட்டேஷன் நீங்க சொன்ன எஸ்பெஷலி அந்த பவுலிங் ரொட்டேஷன் 3 4 பவுலர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணி போட்டது நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, அப்படியே வந்து பேட்டிங் நம்ம கடைசியா வரேன். இங்கிலாந்து பத்தி பேசுறோம்னா என்னாச்சு இந்த இங்கிலாந்து டீமுக்கு பட்லரோட கேப்டன்சிக்கு அப்புறம்? அவங்க வந்து எல்லா விதத்துலயுமே வந்து மேக் பண்ணாங்க, நான் இல்லைன்னா சொல்லல. ஓடிஐயா இருக்கட்டும், அங்கேயும் அடி வாங்கினாங்க. அது போக 2 3 மேட்சஸ் வின் பண்ணாங்க, ஓகே ஃபைன். பட் ஸ்டில் பட்லரோட கேப்டன்சிக்கு அப்புறம் வந்து அவரே ஒரு சில நேரம் வந்து என்னடா என் கேப்டன்சி மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசை விடுறாரு ஆன் கிரவுண்ட்ன்றது தெரிஞ்சது. அது போக ஃபீல்டிங் எக்கச்சக்கமா சொதப்புறாங்க. ஒரு நார்மல் அந்த குவாலிட்டி இங்கிலாந்து நம்ம இயான் மார்கன் தலைமையில இருந்த இங்கிலாந்து வந்து மாறியே இது தெரியல. ஸோ இது எனக்கு அப்படி தோணுது. ஸோ இவரோட கேப்டன்சில மேபி இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் தான் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு மேட்சையுமே சேர்த்து? இல்ல, எனக்கு ஆக்சுவலா வந்து சொல்ல போனா பேட்டிங் வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆனது வந்துட்டு ஒரு மாதிரி ஹம், எல்லாமே ஃபுல்லா ஒரு ஷாட்டுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி ஆடாம வந்து ரொம்ப ரேஷா ஆடி தான் அவுட் ஆனாங்க. சொல்ல போனா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் ப்ரூக் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. ஆக்சுவலா நல்ல ஃபுட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணாரு. பட் அவருமே வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப் ஆங்கிள் மேக் பண்ணணும்னு நினைச்சாரு, அது கட் பண்ணணும் தான் நினைச்சாரு. வருண் சக்கரவர்த்தி அவுட். பட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தடுத்து வந்துட்டாங்க. அப்புறம் பெத்தலுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தா யாருமே இல்லை. அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து நீங்க எப்பயுமே ஒரு ஃபினிஷர் ரோல்ல வச்சிருக்கீங்கன்றப்ப அவர் உள்ள வந்து அவர் அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு வீக் பாயிண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. அது டக்குன்னு ஒரு 9 பின்ஸ் ஃபாலிங் அந்த மாதிரி போயிட்டாங்க டக்குன்னு. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப அப்பட்டமா இருந்துச்சு. மேபி அது வந்து லோ ஸ்கோரிங் கேம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, டியூ வந்துடும். நம்ம இதுல இந்த மேட்ச்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்றதே அவங்க ஹோப்பா விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி அந்த சேஞ்ச் இருக்குது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஓவராலாவே இங்கிலாந்து டீமோட அந்த ஒரு டவுன்ஃபால் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு பிச்ல வந்து அவங்க ஒரு செகண்ட் ஸ்பின்னரே எடுத்துட்டு போனதே வந்துட்டு ஒரு கொஸ்டினா இருக்கு.
இந்த சைடு நம்ம 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறோம், அந்த சைடு அவங்க ஒரு ஸ்பின்னர் தான் எடுத்துட்டு வராங்கன்றப்ப அங்க பேசர் மட்டும் தான் இருக்காங்க. 4 பேசர் வச்சு என்ன பண்ண போறீங்க? அங்க இன்னொன்னு ஒரு ஸ்பின்னர் வேணுமே. லிவிங்ஸ்டன் தான் உங்களுக்கு செகண்ட் ஸ்பின்னர்லாம் சொல்ல முடியாது, அவர் ஒரு பார்ட் டைம் பவுலர். ஸோ அதனால ஸ்குவாட் செலெக்ஷன்லயே எனக்கு தெரிஞ்சு பட்லர் கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, கமிங் டு அபிஷேக் சர்மா, இன்னையோட அதிரடி நாயகன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த இன்னிங்ஸை பார்த்து. சமீபத்தில் வந்து அவசரப்பட்டு அடிக்க போய் நிறைய அவுட் ஆனாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நிறைய அவுட் ஆனாரு. ஸோ அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியான்னு வந்துட்டா மனுஷன் குஷியாயிடுறாரு. ஓகே, நம்ம ஊரு ஜாலியா, நம்ம ஊர் மக்கள் முன்னாடி நம்ம பாடி இஷ்டத்துக்கு அடிக்கலாம். ஐபிஎலுக்கு இப்போ வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு போல, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்தது? அவர் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆன் தி பால், அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து போறது வந்து ஸ்டெப்பிங் டவுன் பண்றது வந்து அவர் பண்றாரு. அது வந்து என்னன்னா, அதுதான் அவரோட நேச்சர் ஆஃப் தி கேமா இருக்கு. பட் ஒரு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன், ஒரு வேர்ல்ட் கப் மாதிரிலாம் அடுத்து வர்றப்போ வந்துட்டு இதே மாதிரி ஸ்டெப்பிங் டவுன் பண்ணி 2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஹீல் பி கொஸ்டினபிள். ஏன்னா வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருந்தாருன்னா அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லேட்டா வரும். இப்போ இந்த ப்ராசஸ்ல இருக்காருன்றப்போ அந்த கொஸ்டின்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ஸ்டெப்பிங் அவுட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஏன்னா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ஆர்ச்சரோட பால்ல ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்டெப் அவுட் பண்ணாரு, அது மிஸ் ஆயிடுச்சு. இது மிஸ் ஆகி தான் வெளியே பின்னாடி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒன்று தான். அண்ட் வந்து இது என்ன எனக்கு தெரியுதுன்னா, குஷன் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா வந்து அதுதான் அவரை வந்து விளையாட வைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் அவுட் ஆனாலும் பின்னாடி சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, அது கீழே ரிங்கு சிங் வரைக்கும் உங்களுக்கு லைன் அப் இருக்குன்றப்போ அந்த குஷன் தான் வந்து அவரையும் சரி சாம்சனையும் சரி வந்து அடிக்க பிளான். அவங்களால ஃப்ரீயா போக முடியுது, பேட்டை ஸ்விங் பண்ண முடியுது. நான் ஒரு 5 பால் அட்டன் பண்ணாலும் 2 6 சிக்கிட்டு அடுத்த பால் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு கேம் பிளேல இருக்காங்க. பட் அதர் than தட் அந்த 5 பால் தாண்டிட்டாங்க, அதுக்கு அடுத்து பேட்ல ப்ராப்பரா சிக்கிருச்சுன்னா தேர் அன்ஸ்டாப்பபிள். எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அதனால டாப் கிளாஸ் பிளேயர் தான். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் நம்ம இடம் சேப்பாக்கு வராங்க. ஸோ கண்டிப்பா வந்து அகைன் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின் ட்ரியோ நான் எதிர்பார்க்கிறேன். வருண் சக்கரவர்த்தி அடுத்த ஒரு ஸ்பின்னரா வந்து கண்டிப்பா அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணாய், வருண் சக்கரவர்த்தி இந்த லைனப் தான் போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எக்ஸ்ட்ரா யாராவது உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சும்மா எனக்கு ஜஸ்ட். தெரிஞ்சு இதுதான் இல்ல, இது செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இருந்தே வந்து இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருந்தே நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா T20 சீரீஸ்லயும் அவங்க ஒரு ட்ரையல் அண்ட் அங்கங்கன்னு ஒரு பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டியா, ஹர்திக் பாண்டியாவா, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ சில பிளேயர்ஸ் இல்லாதனால 2 பேருமே வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அது போக எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 9 ஸ்லாட்ஸ் ஆல்ரெடி ஃபில்டு. 2026க்கு இவங்க தான் ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இதுல வந்து புதுசா ஒரு பிளேயர் யாருமே உள்ள இன்க்ளூட் ஆக போறது இல்லை, இன்க்ளூடிங் பழைய பிளேயர்ஸ் யாரும் இன்க்ளூட் ஆக போறது இல்லை. ஏன்னா பிஷ்னாய் ஆல்ரெடி சஹலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாதிரியே கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் ஹி இஸ் பீன் ஃபிளரிஷ்ட். அதனால வந்து எல்லாருமே அவங்க அவங்க பொசிஷன் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் தான் தேல் பி பிளேயிங். இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் விளையாடுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ அவ்வளவுதான். ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட் மேட்சா வந்து முடிஞ்சிச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம சேப்பாக்ல வந்து கண்டிப்பா மேட்ச் இருக்கும். நம்மளோட ரிவ்யூ மட்டும் இல்லாம ப்ரிவ்யூ எல்லாமே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து தாராளமாக வந்து பாத்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரவணன் ப்ரோ. கரெக்டா வந்து தேங்க்யூ. முடிக்க போற டைம்ல குடுகுடுன்னு ஓடி வந்து 2 மினிட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டில் தென் சைனிங் ஆஃப். முக்கியமா வந்து அந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. மற்றபடி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.